வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. மட்டக்களப்பு மாவடி வேம்பு ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான மகரஜோதி பெருவிழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டி மாவடி வேம்பு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான மகரஜோதி மண்டல பூஜை சிறப்பாக நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரினால் கடந்த வருடம் மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த தேவஸ்தான மகரஜோதி பெருவிழா குரு பீடாதிபதியின் குருவருளாசியுடன் நடைபெறவுள்ளது. மகரஜோதி பெருவிழா தொடர்பாக குரு பீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு சித்தாண்டி என்கின்றதாகிய அந்த நகரிலே மாவடி வேம்பு என்கின்ற பதியிலே 18 படிகளோடு கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்திலே எதிர்வருகின்ற கார்த்திகை முதலாம் நாள் 16/11/2024 சனிக்கிழமை அன்று இந்த ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து ஐயப்பன் அடியார்கள் தொடர்ச்சியாக மண்டல விரதம் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த நிகழ்வுகளிலே மாவடி வேம்பு ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி சிவஸ்ரீ காவண்ணா விஜயகுமார குருக்கள் குருசுவாமி அவர்களுடைய ஏற்பாட்டிலே அங்குள்ள மாலை அணிகின்ற பக்தர்கள் ஐயப்பன் அணியவர்களுக்கு விரதமுத்திர மாலை அணிந்து அதன் பின்பு அவர்கள் மாலை அணிந்த பின்பு சுவாமி என்ற பதத்தை பெறுவது. அங்கு தொடர்ச்சியாக பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று மலை யாத்திரை செல்லுகின்ற சிறப்போடு கூடியது. எனவே சித்தாண்டி மாவடி வேம்பிலே மாலை அணிந்து மலை யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் ஆலயத்திலே குருசுவாமி விஜயகுமார குருக்களோடு தொடர்பு கொண்டு பூஜை வழிபாடு கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.